வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்துட்டு மஞ்சரி அண்ட் முத்துக்குமரன் 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் அவரோட ராஜதந்திர ரகசியங்களும் ஒரு விஷயத்த சொல்கிறாரு. பயங்கர ஷாக்காக இருக்குது. பயங்கரமான அலப்பாடு போல இருக்கே அப்படின்னு. ஏன்னா இது நிறைய நேரங்கள் நடந்திருக்கு. ஒருத்தங்க வந்துட்டு ஸ்ட்ராங்கான ஒரு பாயிண்ட்டை வந்து இந்த பெஸ்ட் பிளேயர் ஒஸ்ட் பிளேயரில் வச்சுட்டாங்க வச்சுக்கோங்களேன். அங்கே ஆப்போசிட்டில் இருக்கவங்க யாரை சொல்லலாம்னு யோசிக்கும் போது இது நல்லா இருக்கே, அப்போ இதையே பண்ணிவிடுவோன்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுவாங்க. அந்த ஒரு வீக்னஸ் பாயிண்ட்டை பிடிச்சி நம்ம ஆள் முத்துக்குமரன் நிறைய நேரங்கள் பண்ணியிருக்காரு போட்டிருக்கு. அதை வந்து அதை வந்து மஞ்சரிக்கிட்ட சொல்கிறார். நான் வந்து எப்பயுமே ஸ்ட்ராங்காக வந்து ஒரு பாயிண்ட்ஸை வச்சுட்டோன்னு வச்சுக்கேன், மற்றவங்க எல்லோரும் ஓட் போட்டுருவாங்க. நான் பெஸ்ட்டு பிளேயரு ஒஸ்ட்டு பிளேயரு கேப்டனு எல்லாத்துக்கும் இதை தான் பண்ணிகிட்ருக்கேன். ஜாலியாக இருக்கும். அவங்களும் அதையே வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. நீ வேணால் பாரு, நோட் பண்ணி பாருன்றாரு. ஆடா பாய் முத்து, இன்னையா சொல்கிற, ஆனால் நீ பயங்கரமான ஆளியா. ஆனால் அவர் வைக்கிற கருத்தும் பார்த்திங்கன்னா அதை வந்து உத்து பார்க்குற மாதிரி இருக்கும். எல்லாருமே பேசும்போது ஏனதானு இருக்கும். ஒரு சில பேர் பேசுகிறத கேட்கறதுக்கு கடுப்பாக இருக்கும். ஆனால் முத்துக்குமரன் பேசும்போது ஆடியன்ஸ், வெளியில் இருக்கிற ஆடியன்ஸுமே நோட் பண்ணுவாங்க, உள்ளே உட்காந்துட்டு இருக்கிற அங்கே இருக்கிற கண்டஸ்டன்ஸுமே நோட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில பேர் முத்து சொன்ன மாதிரி நானும் அவரே சொல்கிறேன் அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு போயிருக்காங்க. நான் நிறைய பார்த்துருக்கேன். அதை சொல்கிறார். அதுக்கப்புறம் அவர் இருக்கிற ஆசையை சொல்கிறார். ஏன்னா எனக்கு வந்துட்டு பெஸ்ட்டு பிளேயர்ன்றது வேணும். அதை முதல்ல எப்போ யார் சொல்கிறாங்கன்னா மஞ்சரி சொல்கிறாங்க. எனக்கு இந்த வாட்டி பெஸ்ட்டு பிளேயர்ன்றது வேணும். ஏன்னா எப்படியும் வந்துட்டு மேனேஜரில் 2 பேர், அதுக்கப்புறம் இந்த லேபரில் 2 பேரும் தேர்ந்தெடுப்பாங்க. எனக்கு ஒரே ஒரு சாய்ஸ் தான் இருக்குது, உனக்கு அது 2 சாய்ஸ் இருக்குது. ஸோ நான் அதில் வந்துட்டு நான் வரணும் கண்டிப்பாக. எனக்கு ஏதாவது ஒரு பெஸ்ட் பிளேயர் வந்தால், ஏன்னா நிறைய எஃபோர்ட் போட்டிருக்கேன் அப்படின்னு மஞ்சரி சொல்கிறாங்க. நம்ம முத்துக்குமரன் என்ன சொல்கிறார், எனக்கு கண்டிப்பாக பெஸ்ட் பிளேயர் வேணும்னு எனக்கு தோணுது. ஏன்னா நான் மேனேஜர்லேயும் பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கேன், லேபர்லேயும் செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த வாட்டி கண்டிப்பாக வேணும்னு ஃபர்ஸ்ட் டைம் சொல்கிறார். நம்மளுக்கே ஷாக்கிங்காக இருக்குது. எப்பயுமே இந்த மாதிரி கேட்க மாட்டாப்புல, பட் இந்த வாட்டி கேட்குறாரு. காரணம் என்னென்னா, அருண் காலையிலேருந்து ரொம்ப ப்ரோவோக் பண்ணிட்டாப்புல. நீ வந்து ஒன்றுத்துக்கு உதவாதவன், நீ ஜஸ்ட்டு மவுத் பீஸு, பாபான்னு பேசுறதுனால அவரும் முன்னாடி நான் பெஸ்ட்டு பிளேயர் வாங்கி ஆகணும் அப்படின்ற மாதிரியும், அதேமாதிரி இந்த வாரம் வந்துட்டு அருண் எவிக்ட் ஆனால் இன்னும் சூப்பராக இருக்குன்றார். ஏன்னா என்னை இவ்வளோ ப்ரொவோக் பண்ணி அவன் வெளியே போனான்னா பயங்கரமாக இருக்கும் அப்படின் போது மஞ்சள் என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் ஆகிறதுக்கு வாய்ப்பில்லை. ஏன்னா நான் பார்த்துட்டேன், நான் வைல்ட் கார்டு என்ட்ரியாக உள்ளே வரதுக்கு முன்னாடி பார்க்கும்போதே அருணுக்கு நல்ல ஒரு ஓட்டு வங்கி இருந்துச்சு, அதனால் அவன் வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்றாங்க. இன்னொன்று தர்ஷிகாவை பற்றியும் பேசுகிறாங்க. தர்ஷிகா வந்துட்டு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கிடுவாங்களோன்னு பயமாக இருக்குன்னு மஞ்சரி சொல்லும்போது, நீ உனக்கு அப்படி தோணுது, எனக்கு என்ன தோணுதா, சப்போஸ் அவங்க வாங்கிட்டு இந்த வாரம் எவிக்ட் ஆகிட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்றாரு. ஐயோ வெளியில் ஆல்ரெடி வந்து அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு, என்னையே அதே மாதிரி கரெக்டாக சொல்லிட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இவர் யோசிக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளேயும் யோசிப்பாப்பில், வெளியே என்ன நடந்திருக்கும், இந்த மாதிரி பண்ணால் வெளியில் என்ன இம்பேக்ட் நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அதனால தான் நிறைய விஷயங்கள் இவரோட கேம்லேயே வந்து ஒரு சில சேஞ்சஸ்லாம் கொடுப்பாப்புல. நேற்று வந்து அந்த பெடலிங்கில் ஒரு சம்பவம் பண்ணாப்புல. எனக்கு தெரிஞ்சு அது வந்து விளையாட்டுத்தனமாக ஒரு பண்ணாலும் உள்ளுக்குள்ளே சம் கேம் ஸ்ட்ராட்டஜி இருக்குமோ அப்படின்ற ஒரு விஷயம் தோணிட்டு தான் இருக்குது. அதேமாதிரி அவருக்கு ஒரு வருத்தமும் இருக்குது. என்னென்னா, ஒரு சில பேர் ப்ரொவோக் பண்ணுறாங்கன்னா அதை அப்படியே கடந்து போயிடுறாங்க இந்த சீசனில். ஏன் இந்த ப்ரொவோக் பண்ணுறவங்களை வந்து தட்டி கேட்க மாட்டாங்கன்னு தெரியலன்ற மாதிரி ஒரு விஷயத்தை இருக்கிறார். அது உண்மை. ஏன்னா இதுக்கு முன்னாடி சீசன்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க ப்ரொவோக் பண்ணுறாங்கன்னா நிறைய பேர் வந்து அதை வந்து தட்டி கேட்பாங்க. பட் இந்த சீசனில் வந்துட்டு இவன் அருண் வந்து இந்த மாதிரி ப்ரொவோக் பண்ணுறாருன்னு தெரிஞ்சும் ஒரு சில பேர் அவங்ககிட்ட என்னத்தை பேசிக்கிட்டு அப்படின்னு விட்டுறாங்க. அது இவருக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் வேணும்னு கேட்டிருக்காரு. இது நடக்குமா நடக்காதுன்னு தெரியல. சரி பார்க்கலாம். ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இந்த வாட்டி பெஸ்ட்டு பிளேயராக நீங்கள் வந்துட்டு மேனேஜரில் யாரை சொல்லுவீங்க, ஒஸ்ட்டு பிளேயராக லேபர்ஸில், பெஸ்ட்டு பிளேயராக லேபர்ஸில் யாரை சொல்லுவீங்க? ஒஸ்ட்டு விட்டுருங்க, பெஸ்ட்டு மட்டும் சொல்லுங்கள். மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி தட்டி விடுங்க. நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.